எல்லோ பெஞ்ச் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு புது ஷோ ஒன்று லான்ச் பண்ணுறோம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்றைக்கி பிளான் பண்ணி இப்போ ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஷோ பேர் ஃப்ரீயாக விடுங்க. அது என்ன ஃப்ரீயாக விடுங்க? நம்ம மனசார நிறைய விஷயங்கள் பேசலாம். பணத்தை பற்றி, மனுஷங்களை பற்றி, விவசாயத்தை பற்றி என்ன தோணுதோ பேசுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம், கமெண்ட்ஸில் போடலாம். இதை பற்றியெல்லாம் பேசுங்க, இதை பற்றியெல்லாம் செய்யுங்க. குறிப்பாக காதலை பற்றி கூட பேசலாம். இந்த மாதிரி நிறைய டாபிக் நம்ம பிளான் பண்ண போகிறோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், உங்களுடைய லவ் கண்டிப்பாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. கீப் ராக்கிங்க. அந்த சேனல் ஷோ போகணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை. போகலாமா ஃப்ரீயாக விடுங்க ஷோக்கு? இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக விடுங்க ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்? மனிதர்களை பற்றி, பணத்தை பற்றி. அதாவது மனிதர்கள் சேமிப்பு, பணத்துடைய சேமிப்பு எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஒரு குட்டி கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு அமௌண்ட் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ட்டு கேட்குறீங்க. அப்போது ஒரு 10,000 கடன் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். அதாவது கேட்கும் பொழுது நீ கொடுத்தா கொடுங்க, எனக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து நீட் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது பரவாயில்ல நான் கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 10,000 வாங்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது ஒரு டேட் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த டேட்டில் கொடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இல்லை மச்சான் நீ வச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உனக்கு எப்போ வருதோ கொடு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. நாமளும் வாங்கி அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ரிலீஃப் அப்படியே பெருமூச்சு விட்டு அப்பா அப்படின்ற மாதிரி இருப்போம். கரெக்டாக அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மச்சான் பணம் என்னடாச்சு, நான் வெளியே வாங்கி கொடுத்தேன்டா, நான் அவங்க நகை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உண்மையாக கொடுக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கதைகள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வரும். சரி நம்ம கேட்டோம், நம்ம முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணது கொடுங்க அப்படின்னு கேட்டோம், நீங்களாக தான் கொடுத்தீங்க, இப்போ அவசரப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மனசு வேதனை ஆகிடும். இந்த வேதனையை நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்களும் கோவப்படுவாங்க. எப்படி அவன் கேட்கலாம், நீ கேட்ட அவன் கொடுத்தான் ரைட்டு, இருந்தாலும் ஒரு டேட்டு நம்ம வந்து சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி கேட்டால் எப்பட்றா அப்படின்னு ஒரு பக்கம் கோவம் பயங்கரமாக வரும். அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த கோவம் நியாயமானதா? நியாயமானது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுவேன் அது அநியாயமானது. எப்படி அநியாயமாக இருக்கும்? அது எப்படி அநியாயமாக இருக்கும்? நான் சொல்கிறேன். குறிப்பாக பணத்தை கொடுத்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நாம் கொடுத்த பணத்தை உரிய நேரத்தில் நமக்கு வந்து கரெக்டாக நம்முடைய அக்கௌண்ட்டை மறுபடியும் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி? அதாவது 10 ரூபா, 100 ரூபா, 1 லட்சம், பல லட்சம், பல பில்லியன், பல கோடிகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க அந்த அவமானத்தை அனுபவிச்சிருக்கலாம் அந்த பணத்தின் மூலமாக. சரிங்களா? அவங்க அனுபவிச்சாங்களோ இல்லையோ, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது அனுபவிச்ச பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்து கூட அவங்களை அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கலாம். அப்பா பணத்தெல்லாம் நமக்கு அவமானம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே சில வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. நீ யார்கிட்ட காசு கொடுத்தாலும் சரியாக வாங்கிடணும், காசே கொடுக்காம இரு அப்படின்னு சேஃப்டியாக சொல்லி வளர்ப்பாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மார்வாடி ஃபேமிலி சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை கூட அடுக்கடில் உட்காரப்பாங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோல்சேல் ஷாப்பு, ஒரு சலூன், எந்த வியாபாரம் அவங்க ஆரம்பித்தாலும் அந்த குழந்தைய அவங்க குறைச்சிடுவாங்க. காசு வாங்குறது எப்படி, காசு கொடுக்குறது எப்படி, அந்த வயசுலேயே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுங்களும் கற்றுக்கும், நல்லா வந்து ட்ரைன் அப் ஆகிட்டு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ₹1 கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து நாங்கள் வாங்கிட முடியாது, அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. அதாவது ₹1 போட்டால் ₹100 கிடைக்குமா, ₹100 போட்டால் ₹1000 கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கடன் கொடுக்குறவங்க பெரும்பாலும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மில்க் பிக்கிஸ் பேக்கெட் பார்த்துருக்கீங்களா? அதாவது டாப்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் மாதிரியே ஒரு ரேப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இவங்களோட தலை முதல் காலுடைய பாதம் வரை பணம் 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 மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஏன்னா நான் பட்ட அவமானங்கள், என்னுடைய உறவினர்கள் பட்ட அவமானங்கள், நண்பர்கள் பட்ட அவமானங்கள் எனக்கு தேவையில்லைன்றதை தெளிவாக இருப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த அவமானத்தை தவிர்க்க தானே அவங்க காசு கேட்குறாங்க. அப்போ அது நியாயமானதாக நீங்கள் யோசிக்கிற கோவம் கிடையாதுங்க, அது அநியாயமானது. ஏன்னா அவனோட காசு அவன் கேட்குறான், நம்ம கொடுத்தானே ஆகணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நீங்கள் கொடுத்துருந்தா சும்மா இருப்பீங்களா? அவ்வளோதாங்க. என்ன கேட்கும்பொழுது நாகரிகமான முறையில் கேட்கணும், நாகரிகமான முறையில் வாங்கணுன்றது தான் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. 2020, 2021 பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சம்பிச்சது. பணத்தாலையும் பிஸ்னஸ் எல்லாமே சம்பிச்சது. மிகப்பெரிய ஒரு டிசீஸ் நம்மளை வந்து தாக்குச்சு. எஸ், கொரோனா. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை வாட்ச் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எப்படி? சேமிச்சவன் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ஜாலியாக இருந்திருப்பான், வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஆனால் சேவிங்ஸ் இல்லாத என்ன பண்ணுவான்? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அதாவது ரோட்டில் சின்னதாக ஒரு டேபிள் வச்சு பிரெட் பேக்கெட்டு, மெடிசன்ஸு என்னென்னமோ சேல்ஸ் பண்ணுறதை நான் பார்த்தேங்க. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணவங்க
அப்பையும் நம்ம கிட்ட இருக்க பணத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. எப்படி? அதாவது நாமளும் சின்ன கடையை வைக்கலாம். அப்படி பல பேருடைய கடைகளை நான் பார்த்தேன். அதாவது சேவிங்ஸ் பண்ணவனும் கடை வச்சிருக்கான், சேவிங்ஸ் பண்ணாதவனும் கடை வைக்கிறான். அதுலேயும் குறிப்பாக சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யணும்னு யோசிக்கவே முடியாமல் எல்லா வேலையும் செஞ்சாங்க. காரணம் கடமை. நமக்கு கடமை நிறைய இருக்குது. ஒரு மாதத்தை ஓட்டி ஆகணும், வாடகை கொடுத்தாகணும், அந்த மாதிரி பல பிரச்சனைகளால் என்னென்ன வேலையை செஞ்சாங்க. நான் சில பேரை பார்த்தேன். அதாவது கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் ஒர்க் இருக்குது இல்லையா, கொரோனா பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்களை ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. எப்படி நமக்கு தாக்கும் அந்த நோயை பற்றி சுத்தமான ஒரு புரிதலே இல்லாமல் இருந்த நேரத்தில் படித்தவங்க படிக்காது எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அந்த வேலையை பண்ணாங்க. 2 மாதம் கூட வேலை செஞ்சால் வச்சுங்களேன். அந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு தான் அந்த கொரோனா பீரியடை ரொம்ப ரொம்ப சேஃபாக எல்லாருமே வந்து கடந்து போனாங்க. இதில் நிறைய உயிரிழப்புகளும் இருந்தது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, சேவிங்ஸ் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. நம்ம பணத்தை சேமிக்கிறதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். மனிதர்களை எப்படி சேமிக்கணும், ஏன் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகாது இந்த பயணம், அதாவது வாழ்க்கையோட பயணம். கடைசி கட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட நண்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய ஒய்ஃபை வந்து அட்மிட் பண்ணியிருந்தான். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். 20 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்தான். அந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்துக்க யாருமே கிடையாது. இவங்க சைட்லேயும் யாரும் வரல, அவங்க சைடில் யாரும் வரல. ஏன்னா அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட சூழல், வர முடியாத சூழல். ஹாஸ்பிட்டல் ரொம்ப லாங்காக இருந்தது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர முடியல. அந்த 20 நாள் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த நண்பன் அனுபவிச்சான். கடைசியில் அந்த மனைவி இறந்தே போனான். அப்போ அந்த 2 பேருக்கும் ஒரு உலகம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இவளுக்கு ஒரு உலகம், அவனுக்கு ஒரு உலகம். எப்படி தன் வாழ்க்கை முடிய போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறா மனைவி. எப்படியாவது அதை காப்பாற்றிடணும்னு நினைக்கிறது இந்த கணவனுடைய மனப்பான்மையாக இருந்தது. ஆனால் முடியல. என்ன காரணம் தெரியுமா? யாருமே கூட இல்லாதது தான். இருக்கிறவன் தக்க வச்சுக்க முடியல. அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தாங்க, அந்த குணத்தோடு இருந்தாங்க. அதனால் அவங்க நெருங்கலை யாருமே. கூட அந்த நண்பர்களும் வெறுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அநியாயங்களை அந்த பையன் பண்ணியிருக்கான். அவ்வளோ அநியாயங்களை அவன் பண்ணதுனால மனைவி சைட்லேயும் அதே மாதிரி அவளும் சிறந்த குணம் இல்லாதவளாக இருந்தாள். இதன் காரணமாக கடைசி காலத்தில் வரல. பொதுவாக கடைசி காலங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். குறிப்பாக ரொம்ப அப்படின்னு கீழே அப்படின்னு சொல்லணும்னா, தன் முகத்தை பார்க்க முடியாது, நம்மளுடைய உடல் உறுப்பு எப்படி செயல்படுது நம்ம அனுபவிக்க முடியாது. நம்மளை பார்க்கறதுக்கு அருவருப்பாக நமக்கு தோணும். அதாவது நாம் என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டா தான் முடியும். நம்முடைய கழிவுகளை அகற்ற ஒருத்தர் வேணும், தூக்கிட்டு போக ஒருத்தர் வேணும், நடக்க ஒருத்தர் வேணும், சொல்ல ஒருத்தர், எல்லாத்துக்குமே ஏதாவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட காலச்சூழல் வரும் என்ன பண்ணுவீங்க? பணம் உங்களை காப்பாற்றுமா? பணம் கொடுக்கும், ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும். இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கலாம். ஆத்மாத்மா வேலை செய்ய மனிதர்கள் கிடைப்பாங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, அது அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை எந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாதொரு உறவையும் இருக்கும்போதே கொண்டாடி தீருங்கள். அப்படி இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இறந்துட்டா அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை. காக்கையாவும் குருவியாவும் வருவாங்க, சாப்பாடு போடலாம், அம்மா இதோ பாரு அம்மா வராங்க, இதோ பாரு அப்பா வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனசார உணர முடியுமா? தொட்டு தழுவ முடியுமா அவங்கள? முடியாது. இறந்த பிறகு சில மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒரு முறை தவறினால் ஒரு முறை தவறு தான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் தான் இருக்கும். மனிதனுடைய சேமிப்புலையும் சரி, பணத்தோட சேமிப்புலையும் சரி, ஒரு ஃபோக்கஸ் கண்டிப்பாக வேணும். அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையை சர்வைல் பண்ண முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. இன்றைய காலகட்டத்தில் கடந்த 3 வருஷமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பேன் இண்டியாவை 18 to 25% மட்டும்தான் சேவ் பண்ணுறாங்க மக்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விஷயத்தை சொல்லலாம். மிக முக்கியமான விஷயமா பார்க்குறது விலைவாசி ஏற்றம், அரசியல் சூழல்கள், சுயநலங்கள், இயற்கை சீற்றங்கள், உதாரித்தனமாக செயல்படுறது, இப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஆனாலும் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கான். 10,000 சம்பாதிச்சாலும், 20,000 சம்பாதிச்சாலும், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கான். சேவ் பண்ணாதவன் தவிச்சிட்டு தான் இருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? சேவ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 days அதை தொடர்ந்து பண்ணணும்னு நினைங்க. ஒரு 3 நாள் கஷ்டமாக இருக்கும், அடுத்த 3ஆவது நாள், அடுத்த 4வது 5வது நாள் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடைசி இருக்கிற 3 நாள் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. அதுக்கடுத்த நாள் மற்றவங்களை சொல்லிக் கொடுப்பீங்க, நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபோக்கஸ். ஒரு டைலாக் கூட உண்டு தாதா படத்தில், சின்ன சின்ன விஷயங்களை நீயே டிசைட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இரு, பெரிய விஷயத்த வாழ்க்கையே பார்த்துக்கும். அதுதான் இப்போ நான் சொன்னது, அந்த 10 daysன்றது. அதை பிளான் பண்ணிங்கன்னா வாழ்க்கை உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கும். அப்புறம் எவனும் கவலைப்பட வேண்டாம். எந்த சுனாமி வந்தா என்ன, கோவிட் வந்தா என்ன, இது வந்தா என்ன, நம்ம ஜாலியாக லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணலாம். நம்மளே நிறைய பேருக்கு வந்து சேவை பண்ணலாம், நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இதே மாதிரி ஃபோக்கஸோட வாழ்க்கையை நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
நம்மளை விட இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கவே முடியாதுங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? லைஃப்பை ஜாலியாக வாழுங்க, ஃப்ரீயாக விடுங்க, மனசார பேசுங்க, எல்லார்கிட்டையும் அன்போடு இருங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் முக்கியம், ஒவ்வொரு பணமும் முக்கியம், ஒவ்வொரு தருணமும் முக்கியம், ஒவ்வொரு நேரமும் முக்கியம். கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபோக்கஸ் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்ம ஃப்ரீயாக விடுங்க ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் எபிசோடில் நிறைய ஃப்ரீயாக பேசியிருக்கோம் மனசார. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் போடுங்க. உங்கள் அனுபவங்களும் அதையும் ஒரு கதையாக கூட சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன். இன்னும் எப்படிலாம் பேசலாம், எதை பற்றிலாம் பேசலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக எல்லோ பெஞ்ச் தமிழ் ஆல்வேஸ் எப்பயுமே இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ப்ரோக்ராமை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், அதுவும் நல்லதாய் நடக்கும். நன்றி, வணக்கம், நற்பவி.